வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. எப்பயுமே மனதை தூய்மைப்படுத்தி வச்சுக்கோ. அதே மாதிரி உண்மையான உறவுகளை சேர்த்து வைத்துக்கோ. யாவையும் நேசி, யாரையும் நேசி, நிச்சயமாக சரி. ஏக இறைவன் ஒருவனுடைய ஆசி உன் கையில வந்து கிடைக்கும். புரியாம பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். புரியாம பேசல. ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்தால் அடுத்த வார்த்தையை பேசுவதற்கு முன் இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு சிந்திக்க ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பித்து. பல பேரு ஒவ்வொரு விஷயத்திலுமே சிரிச்சுட்டு போறாங்க. சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதாவது நம்மளை சுத்தி எவ்வளவுதான் என்னதான் நடந்தாலும் மனதை தூய்மையா வைத்துட்டு இருக்கவங்கள பாருங்க. அவங்க மனதுல எந்த ஒரு கள்ளக்கபடம் இருக்காது. அவங்க எப்பயுமே இறைவனால் உயர்த்தப்பட்டுருவாங்க. அப்ப எதை வச்சு மனதில் அவங்க கள்ளங்கபடம் இல்லாம இருக்கக்கூடிய சமயத்தை உண்மையான உறவுகள் மட்டும் அவங்ககிட்ட ஓட்டும். அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் கடைசியில் வாழ்த்துக்கணும், ஏக இறைவன் ஒருவனுடைய ஆசி. எல்லாம் அல்ல ஏக இறைவன் ஒருவனுடைய ஆசி பெறக்கூடியவர்களாகவும் எல்லாருடைய பொருத்தத்தை பெற்றவராகவும் நாளை சோனத்தையும் பெறக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனதுல கள்ளங்கபடம் இல்லாம யதார்த்தமாக வாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நபர்கள். அப்ப நல்ல நபர்களை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். அவர்களை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்கிறோமா, நம்ம இடத்துல வைத்துக் கொள்கிறோமா, இல்ல இந்த விஷயத்தினால சின்ன விஷயத்துக்காக நம்ம துரத்தி விடுகிறோமா, இன்னும் சொல்ல போனா அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு எல்லாமே.